அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இந்த கமல்ஹாசன் அவர்கள் தொடர்பான இந்த தக் லைஃப் படத்தோட இஷ்யூ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இஷ்யூ வேறு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாக ஆகி போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் பேசின விஷயம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகாலெல்லாம் சம ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கர்நாடகாவோட உயர்நீதிமன்றமே கமல்ஹாசன் அவர்களை கண்டிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் பேசுனது தவறு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் என்னப்பா சொல்லிட்டாரு, இப்படி கன்னடக்காரங்கள்லாம் பொங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிட்டாருங்க. தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம்ன்ற மொழி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னதுக்கு கர்நாடகாக்காரங்கள்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்வர், துணை முதல்வர்லேருந்து கோர்ட் வரைக்கும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதனால அணிலுக்கு ஒரு சிக்கலுங்க. அணிலுக்கு சிக்கல்னு சொன்னால் நம்புவீங்களா? ஜனநாயகன் படத்துக்கு சிக்கலுங்க. அணில்கள்லாம் ஓன்னு ஒப்பாரே சால்றானுங்க, சும்மாவே தாங்க மாட்டானுங்க. அணில்களுக்கு தொட்டால் சினிங்கின்ற பேரை வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. அது கரெக்டாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஓன்னு அழுறானுங்க. இந்த தொட்டால் சினிங்கி செடியை தொட்ட உடனே அப்படி சுருங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த அணில்களுடைய குணமும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் இவங்களுக்கு ஓன்னு ஒப்பாரிச்சு ஒரே அழுகை தான். தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான எதிர்ப்பு குரல்கள் எழும்பிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் எதுக்கு இங்கே ஓடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்களாம். கர்நாடகாக்காரங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை, ஜனநாயகன் படம் மட்டும் இங்கே ஓடலைன்னா தீ குளிச்சிருவானுங்க அணில்கள்லாம். அவனுங்களுடைய ஆக்ரோஷத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன வேணால் எப்படி வேணால் அப்யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே கேட்காத வார்த்தைகள், உங்களுக்கு உங்களுடைய மனசை அப்படியே சுக்குநூறாக நொறுங்க வச்சுருவானுங்க. உங்களையெல்லாம் விட மாட்டானுங்க அணில்கள்லாம். அணில்களுடைய படைபலம் தெரியுமா? தமிழ்நாட்டில் அணில்களுடைய படைபலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? எங்கள் அணில், தலைவர் அணில் எங்கேயாவது போனாலே அப்படியே ஊரே கூடும் தெரியுமா? எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது தெரியுமா? அவனுங்கெல்லாம் என்ன வேணால் பண்ணுவானுங்க தெரியுமா? கர்நாடக அரசே கவனமாக இருந்துக்கோங்க, அணில்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, தீ குளிச்சு செத்து போயிடுவானுங்க. இப்போ கர்நாடகா நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 கோடி செலவில் படம் எடுக்கப்பட்டதாக கூறும் நீங்கள் கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என நினைத்தால் மன்னிப்பு கேட்கலாமே. மன்னிப்பு கேட்கறதுக்கு கெஞ்சுறாங்கங்க. மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துருமே. மன்னிப்பு கேட்காவிடில் கர்நாடகாவில் படம் ஓட வேண்டும் என எதுக்கு நினைக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்க பேசுனீங்க கமல்? நீங்க தான் வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் வல்லுநரா? கன்னடம் தமிழில் இருந்து வந்ததற்கான ஆதாரம் உள்ளதா? எத்தனை மொழியியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க? தமிழ் மொழி தான் திராவிட மொழி குடும்பங்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ கன்னடத்திலிருந்து தமிழ் தோன்றுச்சா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே தீர்வு, இல்லைனா படத்தை ஓட விட முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லிருச்சு. முதல்ல இந்த நீதிபதி, இந்த கருத்தை தெரிவித்த நீதிபதி எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தார்? அவர் ஒன்றும் வரலாற்று ஆய்வாளர்லாம் இல்லையே. நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள், மொழியியல் வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தொன்மையான மொழி, பழமையான மொழி, உலகிலேயே முதல் மொழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. இதை தாண்டி என்ன வேணும்? தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து தான் கன்னடம்லாம் உருவாச்சுன்றதெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியாதா? அப்போ நீதிக்கு முன்னாடி அனைவரும் சமம் தானே. இப்போ மொழி மட்டும் எப்படி முதன்மையாக வந்துச்சு? நீதிபதி அப்படின்ற ஒரு நபர் மதம், மொழி, இனம் அப்படின்னு சொல்லி எந்த விஷயங்களுக்குள்ளேயும் உட்படாத ஒரு நபராக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருந்து சிந்திச்சு நீதி சொல்லணும். நீதிபதி இந்த மாதிரி பேசியிருக்கிறது அவருடைய கன்னட பற்ற பிரதிபலிக்குது. ஒரு நீதிபதி இந்த மாதிரிலாம் பேசலாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற நாம் கன்னடர் கட்சி, நான் காக்கா கட்சியுடைய உறுப்பினர் போல அந்த நீதிபதி. அதனால தான் இப்படி பேசியிருக்காரு. தன்னுடைய தாய்மொழி எப்படி பிறந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்ற அடிப்படை கூட தெரியாத அளவுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் இருக்காங்க போல இருக்கு. அதுலேயும் நீதிபதியே எப்படி இருக்காருன்னா அப்போ சாதாரண மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ஆனாலும் மன்னிப்பு கேட்டுருங்க, தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுருங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆண்டவர் மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் அப்படி மன்னிப்பு கேட்கணும்லாம் முடிவு பண்ணிட்டாருன்னா அது உங்களுக்கு புரியாதே. அவர் மன்னிப்பு தான் கேட்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே பல யுகங்கள் எடுக்குமே. எப்படி புரிஞ்சுப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பும் கேட்க முடியாது. தப்பு பண்ணியிருந்தா தானே அவர் மன்னிப்பு கேட்கணும். என்ன தப்பு பண்ணார்? உண்மையை தானே சொல்லியிருக்காரு. உண்மையை பேசுனதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? கமல்ஹாசன் அவர்களே சொல்லிட்டாரு, நான் தப்பாக பேசலை, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ஓங்கி பொலார்னு ஒரு போட்டு அனுப்பி விட்டுருக்காப்புல. சரி, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் பேசியது தவறு அப்படின்றதுக்கான தரவுகளை எல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணுங்க. கமல்ஹாசன் அவர்கள் பேசுனது சரின்றதுக்கான தரவுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து காட்டுறோம், பார்ப்போம் யார் வின்னாகிறான்னு. உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உண்மையாக தான் சொல்ல முடியும். அதுவும் அவர் ஹர்ட் பண்ணணும்,
பிரிவினை விதைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை. நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்ற ஒரு டோனில் தான் சொன்னார். நம்ம தமிழ் மொழியிலிருந்து வந்த மொழிகள் நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி திராவிட மொழி குடும்பங்களை வந்து இணைச்சு பேசுகிற மாதிரி தான் அவர் பேசினார். ஆனால் அதை வந்து பிரிவினை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பேசுனது தப்பு அப்படி இப்படின்னு அப்படியே மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரவுடி கூட இந்த அளவுக்கு மிரட்ட மாட்டான், ஒரு கோலை கூட இந்த அளவுக்கு கெஞ்ச மாட்டான். அந்த அளவுக்கு மிரட்டவும் செய்கிறாங்க, அந்த அளவுக்கு கெஞ்சவும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நீதிமன்றத்துக்கே தீர்ப்பளிச்சிருக்காருங்க. இங்கே பாருங்கள், கர்நாடகாவில் தக் லைஃப் பட வெளியீட்டை நாங்கள் தள்ளி வைக்கிறோம். தவறு செய்தால் மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும், தவறாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்கள் எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் நீதிமன்றத்துக்கே தீர்ப்பளிச்சிருக்காரு. தக் லைஃப்னா இதுதான். இப்போ வரைக்கும் அவர் மன்னிப்பே கேட்கல. நீங்கள் என்னடா என் படத்தை தடை பண்ணுறதுன்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தமிழர்கள் அத்தனை பேரோட அன்பை சம்பாதிச்சிட்டாப்புல. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் அத்தனை பேருமே ஆதரவு. இதுக்காகவே எப்படியாவது தக் லைஃப் படத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, நான்லாம் ஆளாக போயிடுவேன். அடுத்ததாக கர்நாடகாவோட துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். கமல்ஹாசன் தனிப்பட்ட முறையில் பிடிவாதமாக இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கமல் தவறு செஞ்சுருக்காரு, அவர் மன்னிப்பு கேட்பாரு. போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது என கன்னட அமைப்புகளை கேட்டுக்கொள்கிறேன். அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு? தினம் ஓசூருக்கு 50,000 பேர் செல்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காப்புலங்க. பகிரங்கமாக இது கேட்கறதுக்கு ஒரு துணை முதலமைச்சர், இவர் பேர் வந்து TK சிவகுமார், இவரை தெரியும்னு நினைக்கிறவங்களுக்குலாம், மிரட்டியிருக்காப்புல, பகிரங்கமாக மிரட்டியிருக்காப்புல. 50,000 பேர் தினமும் இங்கே வந்துட்டு ஓசூர் போகிறாங்க. ஏன்னா பெங்களூர் ஓசூர் கிட்ட தானே இருக்குது, பெங்களூர்லேருந்து ஓசூருக்கு போயிட்டுருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல பகிரங்கமாக. நீங்கள் வரலாற்றையே திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாம் பிறந்துச்சு. இதுதான் வரலாறு, இதை மாற்ற முடியாது. கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலனாலும் வரலாற்றை மாற்ற முடியாது. வரலாறுன்றது எப்போவுமே ஒன்று தான். தினமும் ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு 50,000 பேர் வந்துக்கிட்டு போகிறாங்க, அவங்களெல்லாம் அடிங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குங்க. தமிழ் தான் மூத்த மொழின்றதெல்லாம் இவங்களாம் அக்ரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அக்ரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அறிவு கிடையாது. சரி, கன்னடன்ற மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் கூட சமஸ்கிருதம் கலந்து 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 அப்படியே கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரிப்பட்ட மொழிகள்லாம் உருவாச்ச வழிய கன்னடம்ன்ற மொழி தனிச்சு உருவான மொழி கிடையாது. தமிழை மாதிரி அது தனிச்சு இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மொழி கிடையாது. தமிழ் தனிச்சு இயங்கும், கன்னடம் அப்படி இயங்குமா? உண்மையை சொன்னால் ஏற்க மறுக்கிறாங்க, என்ன மக்களே பண்ணுறது. அதுக்கு பிறகு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க, கோர்ட் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா. அந்த அறிக்கையை பார்த்துட்டு கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடிதத்தில் ஏன் மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லை, நாங்கள் மன்னிப்பு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உங்ககிட்ட இருந்து, மன்னிப்பு கேட்காம ஏன் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்காரு? கன்னடத்தை மதிக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்கிறோம். மன்னிப்பு கேட்கறதில் கமலுக்கு என்ன ஈகோ? பிரச்சனையின் தீவிரத்தை கமல் உணர வேண்டும். திரைப்படத்தை விட இந்தியாவின் ஒற்றுமை பெரியது அப்படின்னு சொல்லி ஏதோ இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக கமல்ஹாசன் பேசின மாதிரி திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசவே செஞ்சார். ஆனால் இவங்கள பார்த்தீங்களா, அதை அப்படியே மாற்றுறாங்க, வேற மாதிரி மாற்றுறாங்க. அணில்கள் மாதிரி, சங்கிகள் மாதிரி, சோம்பிகள் மாதிரி. அவர் சுற்றி வளைச்சி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களே, அவர் நேரடியாக பேசுறது தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியலையே, உங்களுக்கு அந்தளவுக்கு அறிவில்லையே. அவர் சொல்கிறத நீங்கள் மறுக்கிறீங்க உங்களுடைய மொழிப்பற்று காரணமாக. ஏன்னா இது வந்து மொழிப்பற்றுங்க, அவங்க மொழி அவங்களுக்கு பெருசு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, உண்மையாக ஏற்றுக்க முடியல. அப்படின்றப்போ சரி, அது ஓகே, அவங்க மறுக்கிறாங்க, ஓகே, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அவர் தப்பாக எதுவுமே சொல்லலை, தப்பாக எதுவுமே பேசலை. அப்படின்றப்போ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? சம்மந்தமே இல்லாமல் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவர் உங்ககிட்ட மாட்டலை, நீங்கள் தான் அவர்கிட்ட மாட்டிருக்கீங்க. அவரெல்லாம் மன்னிப்பே கேட்க மாட்டார். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இழுத்துக்கிட்டே இருப்பானுங்க, அழுன்னு ஓன்னு இந்த அணில்கள் மாதிரி அழுவாங்க, அவ்வளோதான். அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்காக கோர்ட் எதுக்கு ஒருத்தவங்களை இப்படி போட்டு ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இப்படியெல்லாம் எங்கேயுமே பார்த்ததில்ல. டேய் மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேட்குறதுல உனக்கு என்னடா ஈகோ அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கெஞ்சுறதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மக்களே? ஒரு கோர்ட்டு அதோட ப்ரொஃபஷ்னல் லிமிட்ஸை தாண்டி ஏதோ ரொம்ப பர்சனலாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கோர்ட்டுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அதை தாண்டி ரொம்ப பர்சனலாக போகிறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த அறிக்கையில் மன்னிப்பு இருக்கா, சாரின்ற வார்த்தை, அப்பாலஜைஸ்ன்ற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு அதையும் தேடி உட்காந்துருந்து பார்த்துருக்கானுங்க பாருங்களேன். இதில் வேறு நம்ம இந்தி இசை அக்கான்னு நம்ம பாசத்தோடு அழைச்ச தமிழ் இசை அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ கன்னட இசை ஆகிட்டாங்க. தமிழுக்கு எதிராக இருக்காங்க, ஆக மொத்தம் தமிழுக்கு எதிராக இருக்காங்க, அவ்வளோதான். நம்ம தமிழ் இசை அக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியது தேவையற்றது. நீண்ட கடிதம் எழுதுவதற்கு பதில்
மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமது தன்னலமற்ற இராணுவம் தேசத்துக்காக போராடிட்டு இருக்கிறப்போ உங்களுடைய சுயநல காரணங்களுக்காக மாநிலங்களுக்கு இடையில் பகைமையை உருவாக்காதீங்க, அன்பு மன்னிப்பு கேட்காது என கூறிவிட்டு நீண்ட விளக்கத்தை தருகிறார் கமல்ஹாசன். அதற்கு பதிலாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏனெனில் அவர் தவறு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க. இப்படியே நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் மலராது, தாமரை தமிழ்நாட்டில் மலரவே செய்யாது. நீங்கள் தமிழர்களுக்கு எதிரானவங்கன்றத ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையை சொன்னதுக்கு நீங்கள் அவருக்கு எதிராக இருக்கீங்க பார்த்தீங்களா? சூப்பர், இப்படி தான் நீங்கள் இருக்கணும். பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்களே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குமரி ஆனந்தன் எப்படிப்பட்ட மனுஷன் இல்லையா? அவருக்கு பிறந்தவங்க தான் தமிழிசை அவர்கள். தமிழ் மொழியை பற்றின எல்லாமே தெரிஞ்சவங்க தான். தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி, கமல்ஹாசன் பேசியது தவறா சரியான்றது வரைக்கும் தமிழிசை அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட பாருங்கள் இப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஆக மொத்தம் தமிழுக்கு எதிராக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கணும். இதுதான் பிஜேபி அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த வேலையுமே செய்ய வேணாம், இவங்க பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். ஓகே ரைட்டு, இது சரிப்பட்டு வராது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தெரிய வச்சிடுறாங்க நமக்கு. தமிழிசை தேய்ந்து இந்தி இசையாக மாறி இப்போ கன்னட இசையாக வந்து நிற்கிது. குமரி ஆனந்தன் அவர்களுடைய சொல் பேச்சு ஏதாவது கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி இருப்பாங்களா? கமல் அவர்கள் பேசுனது தப்புன்னெலாம் சொல்கிற அளவுக்கு மாறுவாங்களா? பதவி மோகம் அப்படின்றது என்ன மாதிரிலாம் பேச வைக்கிது பாருங்களேன். பேரில் மட்டும்தான் தமிழ் இருக்குது, தமிழிசைன்னு, ஆனால் பேசுகிறது எந்நேரமும் தமிழுக்கு எதிராக தான். கமல் அப்படின்ற ஒரு நபர் இந்த சூழ்நிலையில் மன்னிப்பு மட்டும் கேட்டார் அப்படின்னா அது ஒட்டுமொத்த தமிழர்களுமே போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி மன்னிப்பு கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான செயலாக இருக்கும். கமல் அவர்கள் செய்யவோ இல்லை இன்னும் வரைக்கும், இப்போ வரைக்கும் செய்யலை, இனிமேலும் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ இந்த சர்ச்சையால் கர்நாடகாவில் அந்த படம் வெளியே வர்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தக் லைஃப் படத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும், ஜனநாயகன் படத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கணும். எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தை புறக்கணிக்கணும் மக்களை. சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.